இப்போ நம்ம எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டாலும் அதில் கண்டிப்பாகவே ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. பட் ப்ராக்சிமிட்டி சென்சார் மட்டும்தான் எல்லா ஃபோன்லையும் இருக்குங்களா? அதை தவிர வேறு எந்த சென்சாரும் இல்லைங்களா? வாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன் டெக்னிக்ஸ்ல இருந்து இந்த வாரம் நோ யுவர் மொபைல் சீரிஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள் மொபைல் ஃபோன் ஸ்பெசிஃபிகேஷனில் வரக்கூடிய சென்சார்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ஸோ இந்த சென்சார்ஸை பற்றி எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்சார் பாக்ஸ். இந்த சென்சார் பாக்ஸ் இந்த ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோரில் கிடைக்கும். இந்த ஆப் என்ன பண்ணுன்னா எந்தெந்த சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது ரொம்பவே சிம்பிளாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எந்த சென்சார் பற்றி பார்க்க போறோம்னா ப்ராக்சிமிட்டி சென்சார். ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்னா என்ன? ப்ராக்சிமிட்டினா என்னன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறதா ஒரு லிட்டரலான மீனிங். ஸோ ப்ராக்சிமிட்டி சென்சார் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு ஹை பீம் வந்து எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பீம் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா அது ஏதாவது ஆப்ஜெக்டில் பட்டு டிடெக்ட் ஆச்சுன்னா ஸோ அது ஒரு இன்புட் மாதிரி ஃபோனுக்கு தரும். இதை நம்ம அதிகமாக எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபோன் பேசுகிறப்போ உங்கள் ஃபோனை நீங்கள் காதுக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு போனீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிஸ்பிளே ஆஃப் ஆகும் இல்லையா? ஸோ இதை ப்ராக்சிமிட்டி சென்சார் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபோன் பேசுகிறப்போ உங்கள் காது பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லையான்னு அவங்க வந்து ஸ்மார்ட் ஃபோனை டிடெக்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் தான் யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, நிறையவே ஆப்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் அதாவது ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ப்ராக்சிமிட்டி சென்சார் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கைன்வேவ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இது ஆப் என்ன பண்ணுன்னா உங்கள் மியூசிக் பிளேயரை ஈஸியாகவே நீங்கள் உங்கள் கை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் இருக்குதுங்க. நம்ம அடுத்து என்ன சென்சார் பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஆக்சிலரோமீட்டர். ஆக்சிலரோமீட்டர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஓரியன்டேஷன், உங்கள் ஃபோனோட ஓரியன்டேஷனை டிடெக்ட் பண்ணுறது. அதாவது உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் சாய்க்கிறீங்களா இல்லை ரைட் சைட் சாய்க்கிறீங்களா அப்படின்றத டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இந்த மேஸ்திரிங்கெலாம் யூஸ் பண்ணாங்களே ஸ்பிரிட் லெவல் அப்படின்ற ஒரு டிவைஸை அதுதான் இந்த ஆக்சிலரோமீட்டரும் தெளிவாகவே பண்ணுது. ஸோ லிக்விட் லெவல் அப்படின்னு நிறைய ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் இந்த ஆக்சிலரோமீட்டரை உங்கள் ஃபோனில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன சென்சார் பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா கைரோஸ்கோப். ஆக்சிலரோமீட்டரோட அடுத்த லெவல் தான் கைரோஸ்கோப்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஆக்சிலரோமீட்டரை நீங்கள் XY டைரக்ஷனில் கண்ட்ரோல் பண்ணலாங்க. பட் நீங்கள் ஒரே ஓரியன்டேஷனில் இப்படி ஃபோன் இப்படி தூக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படி சுற்றுறப்ப என்ன ஆகும்னா எந்த ஒரு டிடெக்ஷன் எந்த ஒரு மோஷன் டிடெக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 360 டிகிரி ஃபோட்டோ எடுக்கிறப்ப எந்த ஒரு டிடெக்ட்டுமே ஆகலைன்னா எப்படி இருக்கும்? ஒன்றுமே இல்லாமல் ஒரு சிங்கிள் ஃபோட்டோ எடுத்த மாதிரில இருக்கும் இல்லையா? அது அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் கைரோஸ்கோப். ஸோ நீங்கள் ஒரே ஓரியன்டேஷன் வச்சுட்டு நீங்கள் ஃபோனை ரொட்டேட் பண்ணாலுமே கைரோஸ்கோப் அதை டிடெக்ட் பண்ணுங்க. ஒன்று சொல்ல மாட்டேன், ஆக்சிலரோமீட்டர் வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஓரியன்டேஷன் டிடெக்ட் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபோனை ஆட்டோமேட்டிக்காக வேக் பண்ணுற மாதிரியும் நிறைய ஆப் மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம அடுத்து எந்த சென்சார் பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா மேக்னட்டோமீட்டர். மேக்னட்டோமீட்டர் அப்படின்றது ஒரு மேக்னெட்டிக் சென்சாருங்க. இந்த சென்சார் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் மேக்னெட்டிக் காம்பஸ் யூஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த மாதிரி பர்பஸுக்காக இந்த மேக்னட்டோமீட்டரை யூஸ் பண்ணலாம். இந்த மேக்னட்டோமீட்டரோட அப்ளிகேஷன் எங்கே அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம VR கார்ட்போர்டெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து இந்த மேக்னட்டோமீட்டர் நிறையவே நம்ம பார்க்கலாங்க. கூகுள் கார்ட்போர்டில் ரைட் சைடில் ஒரு மேக்னெட் பட்டன் இருக்கும். அப்படி இல்லாட்டினா நம்ம லாஸ்ட்டாக பார்த்த அன்பாக்சிங் பார்த்தோம் இல்லையா VR ஹெட்செட் இது அதில் மேலே இருக்கிற மேக்னெட் பட்டன். ஸோ இந்த மேக்னெட் பட்டன்லாம் நம்ம ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக ஒரு மேக்னெட்டிக் இன்புட் வந்து உங்கள் ஃபோனுக்கு ட்ரிகர் ஆகும். அது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் VR ஆப்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன சென்சார் பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஆம்பியன்ட் சென்சார். ஆம்பியன் என்னன்னு கேட்டிங்கன்னா சுற்றுச்சூழல். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க. ஸோ இந்த சுற்றுச்சூழலை நம்ம எப்படியும் நம்ம ஃபோனுக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்றதுக்கு தான் ஆம்பியன்ட் சென்சார். இந்த ஆம்பியன்ட் சென்சாரே ஆம்பியன்ட் லைட் சென்சார், ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் சென்சார்னு ரெண்டாவே பிரிக்கிறாங்க. ஸோ ஆம்பியன்ட் லைட் சென்சார் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் என்வரான்மெண்ட்டில் எவ்வளோ லைட் இருக்குது, அதாவது உங்களை சுற்றி எவ்வளோ லைட் இருக்குது, எவ்வளோ இன்டென்சிட்டி பிரைட்டாக லைட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபோன் டிஸ்பிளேவை நீங்கள் ஆட்டோ மோடில் செட் பண்ணுறப்ப பிரைட்னஸ் மாறி வருது இல்லையா, அது வந்து ஆம்பியன்ட் லைட் சென்சார் யூஸ் பண்ணி தாங்க ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அப்புறமா ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் சென்சார். ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் சென்சார் எல்லா ஃபோன்லையும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது, சில ஃபோனில் இருக்குது. ஸோ இதோட யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ, நீங்கள் இருக்கிற இடத்துல டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆம்பியன்ட் ரூம் டெம்பரேச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஸோ அவ்வளோதான் சென்சார்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இன்னும் நிறையவே சென்சார்ஸ் இருக்குது. பட் மேக்ஸிமம் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் யூஸ் பண்ணுற சென்சார்ஸ் தான் நம்ம லிஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சென்சார் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டாலும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சென்சார் பற்றி தெரிஞ்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க கார்ட்ஸில் நோ யுவர் மொபைல் சீரிஸுக்கான பழைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.